கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் போது அவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சரீரத்தோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறும்போது, அவரை ஆராதிக்கும் போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே நம் இதயத்தில் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இதயமே அவர் வாசம் செய்யும் ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலராகிய 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. இது பெந்தகோஸ்து அனுபவத்தை குறிக்கிறது. முன்மாறி மழையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவானவர் ஊற்றின பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இது பின்மாறி மழையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பின்மாறி மழையின் காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஊழியக்காரர்களும் இருப்பார்கள், ஊழியக்காரிகளும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று முன் குறித்தவர்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தருடைய கண்ணின் மணிகளைப் போல அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படி ஊழியம் செய்கிற பாக்கியம் கர்த்தர் அடிமைக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எனக்கும் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவருடைய தாளந்தை கொடுத்து, ஹல்லேலூயா, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். அதற்குண்டான பாடல் பாடுவதற்குண்டான ஞானமோ புத்தியோ இல்லது குரல் வளமோ எனக்கு கிடையாது. ஆனாலும் இது கர்த்தர் கொடுத்தது. இது கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. முன்மாறி மழை பின்மாறி மழை, முன்மாறி மழை பின்மாறி மழை, என் மேலே பொழிய வேண்டுமே ஐயா, என் மேலே பொழிய வேண்டுமே ஏசையா, என் மேலே பொழிய வேண்டுமே, உம்மை போல் என்னை நீ மாற்ற வேண்டுமே, ஆஹா, உம்மை போல் என்னை நீ மாற்ற வேண்டுமே. முன்மாறி மழை பின்மாறி மழை, முன்மாறி பின்மாறி முன்மாறி பின்மாறி, முன்மாறி மழை பின்மாறி மழை, என் மேலே பொழிய வேண்டுமே ஐயா, உம்மை போல் என்னை நீ மாற்ற வேண்டுமே, அக்கினி பொழிய வேண்டுமே, ஏனை அக்கினி ஜுவாலைய மாற்ற வேண்டுமே. முன்மாறி மழை பின்மாறி மழை, என் மேலே பொழிய வேண்டுமே ஐயா, நம்மேலே பொழிய வேண்டுமே, கர்மேலின் மேலே தேசம் ஏற வேண்டுமே, அக்கினி காண வேண்டுமே, ஆமேன், கர்த்தரே தேவன் என்று சொல்ல வேண்டுமே, ஆமேன், கர்த்தரே தேவன் என்று பணிய வேண்டுமே. முன்மாறி மழை பின்மாறி மழை, என் மேலே பொழிய வேண்டுமே
ஆமென். என் மேலே பொழிய வேண்டுமே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேனே. மதிலை நான் தாண்டி செல்வேனே. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேனே. மதிலை நான் தாண்டி செல்வேனே. முன்மாறி மழை முன்மாறி பின்மாறி முன்மாறி மழை பின்மாறி மழை என் மேலே பொழிய வேண்டுமே. ஐயா, என் மேலே பொழிய வேண்டுமே. பரலோகத்தின் பனித்தூளிகள் என் மேலே பொழிய வேண்டுமே. என் மேலே பொழிய வேண்டுமே. தடைபட்ட ஆசீர்வாதம் நம்மிடம் வந்து சேருமே. தடைகளை தகர்த்திடும் தேவன்தானே. தேவன்தாமே நம்மோடு இருக்கின்றாரே. நமக்கு முன்பாக செல்கின்றாரே. பாதைகள் செவ்வையாகுதே. பாதத்தில் பணிந்து கொள்வேனே. முன்மாறி மழை முன்மாறி மழை பின்மாறி மழை நம்மேலே பொழிய வேண்டுமே. நம்மேலே பொழிய வேண்டுமே. ஐயா, உம்மை போல் என்னை நீ மாற்ற வேண்டுமே. ஏசையா, உம்மை போல் என்னை நீ மாற்ற வேண்டுமே. ராஜாதி ராஜாவே முன் செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் முன் செல்கின்றார். ராஜாதி ராஜாவே முன் செல்கின்றார். ஜெய கிறிஸ்து நம்மோடுண்டு. ஜெயமாக நம்மை நடத்தி செல்வார். ஆமென். ஜெய கிறிஸ்து என்னோடுண்டு. ஜெயமாக என்னை நடத்தி செல்வார். முன்மாறி மழை முன்மாறி மழை பின்மாறி மழை நம்மேலே பொழிய வேண்டுமே. ஆமென். என் மேலே பொழிகின்றாரே. அக்கினி ஜுவாலைய மாற்றுகின்றாரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்தில் ஆவியானவர் நம்மேல ஊற்றும் போது தேவ தூதர்களை காற்றாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தைரியத்தோடு பெண்களாகிய நாம் ஊழியம் செய்வோம். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய கண்ணின் மணி. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று இருக்கிறது. ஆமென். ஓசியா புஸ்தகம் 14 அதிகாரம் 15 வசனத்தில் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான். லீபினோனை போல வேரூன்றி நிற்பான். ஆமேன். கர்த்தர் நம்மேல பனித்துளியை போல ஒரு ஆசீர்வாதம், பனித்துளியை போல கர்த்தருடைய அன்பின் அபிஷேகம், பனித்துளியை போல கர்த்தருடைய ஆவியின் கனிகள் நம்மேல் விருப்பமாய் பொழிகின்றார். அதிகாலை தோறும் அவரை தேடும் போது பனி துளி போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சேரும். காலையில எழுந்திருத்தோட மீன் குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் நம்மையும் போஷித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மீகா புஸ்தகத்திலே 2 அதிகாரம்
13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமேன். நம் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் நாமம் யெகோவா என்ற நாமம். அவர் மெய்யான இயேசு கிறிஸ்து. அதையும் ஹல்லேலூயா காட்டிலும் தடைகளை தாண்டுகிறவர், தடைகளை தகர்த்தெறிந்து போடுகிறவர், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ற நாமமும் அவருக்கு உண்டு. நம் வாழ்க்கையில் ஊழியத்தில் காணப்படுகிற தடைகளாய் இருந்தாலும், நம்மை பரியாசப்படுத்தும் போதும், ஹல்லேலூயா, நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலும் காணப்படுகிற தடைகள் இருந்தாலும், நம் குடும்பத்தில் தடைகள் இருந்தாலும், நம்மளுடைய பிசினஸில் தடைகள் இருந்தாலும், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாய் செல்லுகிறார். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை முன்னிலையில் வைத்திருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இரவும் பகலும், அந்தி சந்தி மதிய வேளையிலும் கர்த்தரையே நோக்கி நாம் கூப்பிடுவோமானால், தினமும் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஹல்லேலூயா, ஒரு வஸ்திரங்களை எப்படி தோய்த்து தோய்த்து வெண்மையாகுமோ அதுபோல ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் தோய்த்து தோய்த்து வெண்மையாக்கப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய வசனத்தினால் பிசாசை ஜெயித்தவர்களாய் இருக்கிறோம். ஜெய கிறிஸ்து நம்மோடு உண்டு. ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் தரித்தவர் நம்மோடு இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், அவரை தவிர உலகில் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயுத்தமாவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது. இருபத்தெட்டிலிருந்து பார்த்தோம். நான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்தியவர் தேவன் தாமே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமேன். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குமானால், சேனைகளின் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்குமானால், ஒரு சேனைக்குள் நீங்கள் பாய்ந்து செல்வீர்கள், ஒரு மதிலை தாண்டி செல்வீர்கள், கர்ஜிக்கும் யூத ராஜ சிங்கத்தை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அன்று எலியா கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட போது ஆகாபின் வாகனம் பூட்டிக் கொண்டு செல்லும் போது அதற்கு முன்பாக ஓடினான் என்று இருக்கிறது. அப்படியாக ஒழுக்கமுள்ள ஓட்டத்தோடு, ஹல்லேலூயா, ஒழுக்கம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், நடைகளிலும் உடைகளிலும் வார்த்தைகளிலும் கர்த்தரை பிரதிபலிக்கிற பிம்பங்களாய், ஹல்லேலூயா, ஓடுகிற ஓட்ட பந்தயம், ஹல்லேலூயா, லக்கை நோக்கி நீங்கள் ஓடுவீர்கள். ஆனால் நிச்சயமாக நித்திய ஜீவன் என்ற பரிசை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய நித்திய ஜீவன் என்ற பரிசை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஓடுகிறோம். கட்டாயத்தினால் அல்ல, ஹல்லேலூயா, விருப்பப்பட்டு அவரை நேசித்து கர்த்தருடைய பாதையிலே, ஹல்லேலூயா, நித்தமும் அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால், இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இது தேவ எக்காலம். ஹல்லேலூயா. இந்த எக்காலம் தொனிக்கும். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வருகையை மாத்திரமே சொல்லும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆயுத்தமாகுங்கள். வருகையில் வெட்கப்படாமல் சேர்க்கப்படுவோம். நம்மை பரியாசம் படுத்துகிறவர்கள், நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் அன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆனால் நாமோ கர்த்தருடைய சித்தத்தை செய்வோமானால் அவருடைய வருகையில் வெட்கப்படாமல் நாம் மகிமையில் சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர்
6:11 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆம், நாம் ஒரு காலத்தில் பாவிகள் தான், அக்கிரமக்காரர்கள் தான், அக்கிரமக்காரிகள் தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு, தினமும் கழுவப்பட்டு, நொடிக்கு நொடி கழுவப்பட்டு, ஒரு வஸ்திரத்தை தோய்த்து தோய்த்து சுத்தமாக்குவது போல நாமும் வெண்மையாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தினமும் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்ல யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வெளியில் செல்கிறோம். அந்த வஸ்திரம் ஹல்லேலூயா வெளியில் செல்லும் போது தூசிப்படும். ஹல்லேலூயா. அதை அப்படியே மறுநாள் நாம் அணிந்து கொள்வதில்லை. அதை நாம் தோய்த்து ஹல்லேலூயா காய வைத்து அதை அயர்ன் பண்ணி அழகா நாம் உடுத்தி கொண்டு போகிறோம். அது போல நாமும் நம்மை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவராலும் ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்ட பிள்ளைகளால் அவருடைய அக்கினியினால ஒரு அயர்ன் பாக்ஸ் எடுத்து எப்படி நீட்டா அயர்ன் பண்றோமோ அது போல அவருடைய அக்கினியினால் ஹல்லேலூயா தேவையற்ற கிரிகைகளையும் காரியங்களையும் சுட்டெரிக்கப்பட்டவர்களாய் நம்மை நாமே சிலுவையிலே அறைந்தவர்களாய் ஹல்லேலூயா. மாம்சம் அல்ல, ஆவி எனக்குள் பிழைத்திருக்கிறது, எனக்குள் காணப்படுவது கிறிஸ்து, எனக்குள் பிழைத்திருப்பது கிறிஸ்து என்று நீங்களும் நானும் சொல்வோமானால் இவ்வசனத்தின்படி பரிசுத்தமாக்கப்படுவோம், நீதிமான்களாக்கப்படுவோம். 2 கொரிந்தியர் 7 ஹல்லேலூயா 1 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தப்படுவோம். ஆம், நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், ஒரே நாளில் ஆக்கப்பட்டோம். ஒரு நாள் போதுமா? போதாது. ஏனென்றால் நாம் பூரணமாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பூரணம் என்றது எப்படி வரும் என்றால் சம்பூரணம். பூரணம் அப்படின்ற வார்த்தையை இங்கே நாம் வாசிக்க பார்க்கிறோம். தேவ பயத்தோடு பூரணப்படுத்தப்படுவோம். தேவ பயம் நமக்குள்ள இருக்குமானால் ஹல்லேலூயா பாவமான காரியங்களை விட்டு விலகி ஓடுவோம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு விலகி ஓடுவோம். ஏனென்றால் நம்மில் பிழைத்திருப்பது நம் மாமிசம் அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவானவர் பிழைத்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய கண்களை திறப்பார். ஆவியின் கண்களினால் இது அசுத்தம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, இது ஆண்டவருக்கு பிரியம் உள்ளது என்று பகுத்தறியத்தக்க பகுத்தறிவ வரங்களாலும் கர்த்தர் அலங்கரிப்பார். ஆவியின் வரங்களாலும் ஆவியின் கனிகளாலும் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு நீங்களும் நானும் அபிஷேகப்பட்டு இருப்போமானால் நிச்சயமாக தேவ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணமடைய கடவோம். ஹல்லேலூயா. எபேசியர் 5:24 5:24 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் எபேசியர் 5:27 ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்த கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த மனவாட்டியாக, பரிசுத்த சபையாக, கரையாக அல்ல, குறையாக அல்ல. ஹல்லேலூயா. அன்று ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நமக்காக பலியாகி இருக்கிறார். அக்காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும் என்றால் ஒரு கரை இருக்கக்கூடாது, ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு பழுதும் இல்லாத ஆட்டுக்குட்டியை தான் பஸ்காவின் பண்டிகையிலே ஆசாரித்தார்கள்.
ஹல்லேலூயா. அதே போல பழுதில்லாத குறையில்லாத பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் இன்று உங்களோடு நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, நம்மை கரையில்லாமல் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பதற்கு, நம்மை குறையில்லாமல் ஹல்லேலூயா கரை திரை முதலானவைகளை அசூசிகளை முதலானவைகளை நீக்கி பரிசுத்தமாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தமான பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். அவருடைய வருகையிலே எக்காலம் தொனிக்கும். அவருடைய ரகசிய வருகை நிறைவேறும். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய ரகசிய வருகை நிறைவேற போகிறது. ஆயுத்தமாகுங்கள், ஆயுத்தமாகுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.